கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்கள் முன்பாக ஒரு தேவ செய்தியோடு வந்திருக்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடும்படியாக கிருபை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து அவரது புகழை பாடி ஒரு பாடலை பாடிய பின் செய்திக்கு கடந்து செல்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு கவலையை விடு, கர்த்தரை தேடு. எப்படிங்க? கவலையை விடு, கர்த்தரை தேடு. இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி மத்தேயு 6 முதல் 36 அதிகாரம் 25 முதல் 33 வசனங்கள். இதில் சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி இந்த நாளின் செய்தியை உங்கள் முன்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, மத்தேயு 6:25 கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அருமையானவர்களே, நாம் எதற்காக நாம் கவலைப்படுகிறோம்?
எந்த காரியத்திற்காக கவலைப்படுகிறோம் என்பதை குறித்து, உண்பதற்காக, உடை உடுத்துவதற்காக என்று நம்முடைய காரியங்களை குறித்து, ஜீவனுக்காக, இந்த சரீரத்துக்காக நாம் கவலைப்படுகிறோம் அல்லவா? பாருங்க, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் புருஷர்கள் ப்ளஸ் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எகிப்திலிருந்து அவர் அந்த இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திரமான இடத்துக்கு இந்த 40 வருஷம் வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது என்ன நேரிடுகிறது? அவர் சொல்லுகிறார், அங்கே அவருடைய பாதரட்சிகள் இருக்கிறது, அது பழுதாகி போகவில்லை. அவருடைய உடை பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் பார்த்தா அழுக்காகவும் இல்லை, அப்படியாக இருக்கிறது. அதே போலவே சீஷர்களை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இங்கெல்லாம் உங்களை அனுப்பி வச்சனே, உங்களுடைய காலில் இருக்கிற பாதரட்சி ஏதாவது பழுதாக போச்சா, உங்கள் ட்ரெஸ்ஸு ஏதாவது அழுக்காக போச்சா, நீங்கள் எப்படி போனீங்களோ அப்படியே தானே இருந்தீங்க. அது எல்லாவற்றையும் உடுத்து வைக்குவதற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கணும் ஜீவனும், உடையை பார்க்கணும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி 6:26 சொல்லுகிறார். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஆகாயத்து பட்சிகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அந்த ஆகாயத்து பட்சிகள் விதைப்பதும் இல்லை, நீர் பாய்ச்சுவதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஆனாலும் கூட அந்த கோடிக்கணக்கான பட்சிகளுக்கு அவர் பிழைப்பூட்டுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். அதை போலவே பார்க்கிறோம். அடுத்ததாக 6:28 பார்க்கிறோம். மத்தேயு 6:28 பார்க்கிறோம். காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி வைக்கிறார். இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். உலகத்திலே பார்த்தீங்கன்னா சாலமோன மாதிரி உடுத்துறவங்க யாருமே கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அனுக்கிரகத்தை, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார், எல்லாவற்றிலும் மேன்மையாக கொடுத்திருந்தார். அந்த சாலமோனுக்கு உடுத்து வைப்பதை காட்டிலும் இந்த காட்டு புஷ்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டதான விதவிதமான வண்ணமாக அதை உடுத்து இருக்கிறார். அதை சொல்றார் ஆண்டவரே. அப்படி ஆகையால் 6:31 பார்க்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அப்போ பாருங்க, ஆகாயத்து பட்சிகளுக்கும் அவர் போஷிக்கிறாரு, காட்டு புஷ்பங்களுக்கும் உடுத்தி வைக்கிறாரு. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுக்கு நான் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம்னு நீங்கள் கவலைப்படலாமா? கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்றார். இதெல்லாம் யார் தேடுறாங்களா? உண்பதற்கும் உடுத்துவதற்கும் மற்ற காரியங்களுக்கு யார் தேடுறாங்கன்னு கேட்டால் அஞ்ஞானிகள் தேடுறாங்க. அஞ்ஞானிகள்னு யார்? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவையினுடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் தேடுறாங்க. அவர்களை அஞ்ஞானிகள் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஞானிகள் யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கின்றவர்கள், அவரை விசுவாசித்தால் சகலமும் நடக்கும் என்று நம்புகிறவர்கள். அவர்கள் அஞ்ஞானிகள் கிடையாது, ஞானிகள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் அருமையாக சொல்ல பாருங்க. எதை இந்த உண்பது, அந்த இது உடுப்பது, குடிப்பது எல்லாவற்றையும் பார்த்தா அஞ்ஞானிகள் தேடுறாங்க. நீங்கள் அதை தேட வேண்டாம். அப்படியானால் நீங்கள் தேட வேண்டியது என்ன? நான் தேட வேண்டியது என்ன? கர்த்தர் சொல்லுகிறார் 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடினால் நமக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? உண்பதற்கான உணவு கொடுக்கப்படும், நல்ல உணவு கொடுக்கப்படும், ஆகாரம் கொடுக்கப்படும், உடுத்துவதற்கு நல்ல ஆடை கொடுக்கப்படும், குடிப்பதற்கு நல்ல ஒரு திராட்சை ரசம் கொடுக்கப்படும், நீர் கொடுக்கப்படும். எதற்கும் பஞ்சம் இருக்காது. பஞ்சம் இல்லாத காலத்திலே நாம் வாழ்வோம். நமக்கு கொடுக்கப்படும் எல்லாமே கொடுப்பார் ஆண்டவர். அவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடினா அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்.
அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, இந்த பூமியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை கேட்குறீங்களோ அதை பார்த்தா பரலோகத்தின் தேவனானவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். நாம் கேட்டால் பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இனிமேலும் கூட நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். நாளைக்காக கவலைப்படுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நாளைக்கான காரியத்தை அதனுடைய பாடுகள் அதனுடைய அந்த நாட்களிலே எல்லாமே வரும். ஆனால் நம்முடைய தேவன் அருமையான தேவன், நம்மை போஷிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மை நாளைக்காக மட்டுமல்ல, இன்றைக்காக மட்டுமல்ல, என்னாலும் போஷிப்பதற்கும், என்னாலும் அருமையான உடைகளை கொடுத்து உடுத்துவதற்கும், நாம் குடியிருக்க நல்ல ஒரு இல்லத்தை கொடுப்பதற்கும், நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுப்பதற்கும், நம்முடைய பிள்ளைகள் மகள்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரனை கொடுப்பதற்கும், இது திருமணம் ஆனவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையினாலே உங்களை இந்த வாரத்தில் ஆசீர்வதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா.